கிருஷ்ணரை 100 தடவைகள் அவமானப்படுத்திய சிசுபாலன் ஏன் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார்? மகாபாரதத்தில் சிசுபாலன் கிருஷ்ணரை பல தடவைகள் அவமானப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு எல்லாம் கிருஷ்ணர் பொறுமையாக புன்னகையால் பதிலளித்தார். சிசுபாலன் பிறக்கும் போதே 3 கண்கள் மற்றும் 4 கைகளுடன் பிறந்தான். யார் மடியில் அமரும் போது இந்த உபரி உறுப்புகள் மறைகிறதோ அவராலேயே இவனுக்கு மரணம் என்று அசரீரி ஒலித்தது. கிருஷ்ணர் அவனை தூக்கிய போது அந்த உறுப்புகள் மறைந்தன. தன் மகனுக்கு கிருஷ்ணரால் மரணம் நேரிடும் என்பதை அறிந்த சிசுபாலனின் தாய் கிருஷ்ணரிடம் மண்டியிட்டு வேண்டினாள். அத்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி கிருஷ்ணர் ஒரு வரம் அளித்தார். அத்தை, உன் மகன் எனக்கு இழைக்கும் 100 அவமானங்களை நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் 100 தாண்டினால் மரணம் நிச்சயம். காலம் உருண்டோடியது. தர்மர் நடத்திய ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. இதைக் கண்டு கோபமடைந்த சிசுபாலன் சபையில் இருந்த அத்தனை அரசர்கள் முன்னிலையிலும் கிருஷ்ணரை தரக்குறைவாக வசைபாடத் தொடங்கினான். மாடு மேய்ப்பவனுக்கு முதல் மரியாதையா? குலமே தெரியாதவனுக்கு இத்தனை கௌரவமா என அவன் வாய் ஓயாமல் பேசினான். சபையினர் கொதித்தெழுந்தனர். ஆனால் கிருஷ்ணர் அமைதியாக சிரித்துக் கொண்டே இருந்தார். அவர் தன் கை விரல்களில் சிசுபாலனின் பேச்சுக்களை எண்ணிக்கொண்டிருந்தார். சரியாக 101வது பேச்சு சிசுபாலன் வாயிலிருந்து வந்த அடுத்த நொடி கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் மின்னல் வேகத்தில் புறப்பட்டது. ஒட்டுமொத்த சபையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சிசுபாலனின் தலை துண்டிக்கப்பட்டது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதே சிசுபாலன் சரித்திரம் நமக்கு சொல்லும் நீதி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனுக்குடன் புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.